ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் வீட்டிலையே ஒரு பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் ப்ளைன் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். முட்டை ஒரு 4 முட்டை. அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கூலிங் போகணும். கூலிங்கோடு நீங்கள் வச்சு அதை செய்யக்கூடாது. மைதா ஒரு 200 கிராம், சீனி ஒரு 200 கிராம், பால் ஒரு 100 மில்லி, வெண்ணெய் ஒரு 100 கிராம், முட்டை 4 எடுத்துக்கோங்க. அதை பேக்கிங் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூனு, ஆப்ப சோடா அது ஒரு 1/2 டீஸ்பூனு, வெனிலா எசன்ஸு 1 டீஸ்பூனு. இப்போ இந்த முட்டையை நம்ம கூலிங் இல்லாமல் வெளியே எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் இந்த நல்லா கூலிங் போன பிறகு நல்லா அடிக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சது நீங்கள் அடிக்கணும். முட்டையை நல்லா நுர பொங்க நல்லா அடிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நுர பொங்க நீங்கள் இந்த முட்டையை நல்லா அடிக்கிறீங்க. நல்லா எந்த அளவுக்கு முட்டை நல்லா நீங்கள் அடித்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கு நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த போல் ஒரு மிஷின் இருந்துச்சுட்டாக்கா இன்னும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பவுலில் அதை முட்டையை போட்டு உடச்சி ஊற்றி நல்லா அடிக்கிறீங்க. நல்லா அப்படியே நுர பொங்கி இந்த நுர தான் இருக்கும், முட்டையே இருக்காது, அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க. இதை நல்லா நம்ம அடித்து எடுத்த பிறகு சீனி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீனி நீங்கள் பொடிச்சு வச்சுக்கிறீங்க. அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. சீனி அரைச்சி வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. முழு சீனி இல்லாமல் அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு அடிக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி முழு சீனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சி வச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் நல்லா போட்டு அந்த சீனியெல்லாம் நல்லா கரையணும். அது உங்களுக்கு தூளாக இருந்துச்சுனாக்கா பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியாக கரைஞ்சிடும். மிக்சிங்க்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். முழு சீனியாக இருந்தால் அந்த சீனிலாம் நல்லா கரையிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா அடிக்கிறீங்க. அடிச்சு எடுத்த பிறகு அந்த வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 டீஸ்பூனு அதையும் போட்டு சேர்த்து கலக்குறீங்க. இப்போ அடுத்தது இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம 50 கிராம் பட்டர் சேர்க்குறோம். இதில் அந்த பட்டரை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம். அது என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே தான், அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒரு பவுல் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வேறு இது பத்தலை எல்லாம் பொங்கி வெளியே வலிஞ்சிரும் நம்ம அடித்தா. அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அதனால் நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரமாக எடுத்து அதில் வச்சு நம்ம அடிக்கிறோம். நல்லா பட்டரு, சீனி, முட்டை எசன்ஸு இதையெல்லாம் நல்லா கலந்து நம்ம அடிக்கிறோம். இப்போ அடுத்தது அந்த மைதாவை நம்ம சலித்து இதில் நம்ம சேர்க்கணும். ஏன் சலிக்கிறோன்னா, நம்ம இதை சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதில் வண்டு இருக்கலாம், புழு பூச்சி ஏதாவது இருக்கலாம். நம்ம சேர்த்து போட்டோம்னா எல்லாம் அதோடு சேர்த்து சாப்பிட்றாப்புல இருக்கும். அதனால் நம்ம இது போல் ஒரு சல்லடையில் நம்ம சலிச்சுக்கிட்டோம்னா ஒரு சேஃப்டி, அவ்வளோதான். இது போல் ஒரு வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு சலிச்சிக்கலாம். ஏன்னா புழு வண்டுகள்லாம் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மைதாவில்.
200 கிராம் மைதா, அந்த பேக்கிங் பவுடரு, ஆப்ப சோடாப்பு அது ஒரு 2 ஸ்பூனு, இது ஒரு அரை டீஸ்பூனு, கொஞ்சோண்டு ஒரு உப்பு ஒரு சிட்டிகை கொஞ்சமாக போட்டுக்கங்க. போட்டு எல்லாத்தையும் இதிலே போட்டு நம்ம அப்படியே சலித்து எடுத்துடலாம். நல்லா சலிச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கிண்டுறோம். இதை வந்து நீங்கள் எப்படி கிண்டுறீங்கன்னாக்கா, அதில் ஒரு பால் ஒரு 100 மில்லி சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து இது ஒரே பக்கமாக தான் கிண்டணும். நீங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாற்றி மாற்றி கிண்டக்கூடாது. ஒரே பக்கமாக அப்படி இடமிருந்து வளம், இல்லாட்டி இடமிருந்து வளம், இல்லாட்டி வளமிருந்து இடம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கமாக நீங்கள் அதை சுற்றி கிண்டுங்க. அப்படி இப்படின்னா மாற்றி கீற்றி நீங்கள் கிண்ட வேணாம். கிண்டினா அது கேக்கு சரியாக வராது. இது நல்லா இந்த மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து மெயின். இந்த முட்டை அடிக்கிறது, இந்த மாவு கிண்டுறது, இதெல்லாம் அந்த கேக்குக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அருமையான பேக்கரியில் விற்கிற ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்பாஞ்சு கேக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. அது அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு மாவு, அதை பார்த்துங்க. இப்போ இந்த பொருள்லாம் கரெக்டாக நீங்கள் சேர்க்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அதை போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பர், அந்த கேக்கு சுடுற ஒரு சட்டியில் ஒரு கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் உயரம் கம்மியாக உள்ள ஒரு அலுமினிய சட்டி, இல்லாட்டி கேக்கு சுடுற பாத்திரம் இருந்தாலும் சரி, ஒரு பட்டர் பேப்பர் அதில் கட் பண்ணி அதில் போட்டு அதில் லேசாக ஆயிலோ இல்லாட்டி பட்டரோ நம்ம ஏதாவது தடவி விட்டுக்கிறோம். தடவி விட்டுக்கிட்டு அந்த கேக்கு மாவை இதில் நம்ம ஊற்றி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கண்டாக்கா எல்லா இடமும் அப்படியே பரவி சமமாகிடும். அதுக்காக லேசாக அப்படியே குளிக்க விட்டுருக்குங்க. ஏன்னா பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் அங்கங்கே மடிப்பு இருக்கும், அது மடிப்பாக அப்படியே நின்றுக்கும் அந்த நேரத்தில். அதனால் நம்ம குளிக்க விட்டோம்னா நல்லா எல்லா இடமும் பரவி கரெக்டாக சமமாக இருக்கும். இது தான் நம்முடைய ஓவன், ஏழை வீட்டு ஓவன். இந்த ஒரு இது போல் ஒரு வானொலி, பள்ளமான ஒரு வானொலி எடுத்து அதில் ஒரு இந்த போல் அடுப்பு வச்சுருக்கணும். இது எல்லா வீட்லையும் இருக்கும். இல்லாட்டி ஒரு கலவடையோ இல்லாட்டி இந்த போல் அடுப்பில் உள்ள இந்த தட்டு இருக்கு இல்லையா, இந்த தட்டை வச்சு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சூடாக்கணும். இதுவும் முக்கியமான ஒரு இது. சட்டி 10 நிமிஷம் சூடான பிறகு தான் நீங்கள் தூக்கி இந்த மாவை தூக்கி நீங்கள் அதில் அந்த அடுப்பில் வச்சு வேக வைக்கணும், மூடி வேக வைக்கணும். இது ஒரு மெயின். இதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அது நீங்கள் பாட்டுக்கு நேராக அடுப்பில் தூக்கி வச்சு அப்புறமா நீங்கள் ஆன் பண்ணிங்கண்டாக்கா வராது. அதனால் இதையும் வந்து 10 நிமிஷம் நீங்கள் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சு சூடு பண்ணி இதை போல் ஒரு மூடி அரை மணி நேரம் வைக்கணும். 30 நிமிடம் கழிச்சு 30 நிமிடம் வரைக்கும் நீங்கள் திறக்கக்கூடாது. திறந்தீங்களாலும் கேக்காக இருக்காது. அப்புறம் இந்த சேக்கிட்ட கேட்கக்கூடாது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு டூத் பிக்ஸ் போல் ஒரு குச்சியோ அப்படி குத்தி எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒட்டாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டுனுச்சுனாக்கா திருப்பியும் மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் 10 நிமிஷமோ திருப்பியும் அந்த சூட்லேயே மூடி வைங்க, வந்துடும். அருமையான கேக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை போல் இருக்கும். அந்த வெந்துடுச்சுனாக்கா நீங்கள் ஆஃப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதிலே இருக்கட்டும், அந்த சூட்லேயே இருக்கட்டும். இருந்த பிறகு அப்புறமா எடுத்து ஒரு ஆறுன பிறகு நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணி சாப்பிடலாம். அருமையான சூப்பரான டேஸ்டியான ராயல்
ஸ்பாஞ்ச் கேக்கு, பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வரும், பிடிச்சா பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.